வணக்கம். இது திரைக்கழகம். குறிப்பா சினிமாவுக்கென்றே, திரைத்துறைக்கென்றே ஒரு சேனல் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். எல்லாரும் வந்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு என்று நம்புகிறோம். ஏன்னா சினிமா குறித்து பேசினாலே ஏன்னா வழக்கமான என்டர்டெயின்மென்ட் குறித்து சினிமா குறித்து பேசலாமான்னா அப்படி கிடையாது. அத தாண்டி எங்கு போனாலும் நம்ம வந்து ஒரு அறக்கழகத்தை, அதேபோல திரைத்துறையிலும் ஒரு திரைக்கழகத்தை உண்டாக்குவது தான் நமது நோக்கம். அந்த அடிப்படையில நல்ல சமூக நீதியை சார்ந்த படங்கள், சமூகத்துக்கான படங்கள், சீரியஸான ஒரு கலைப்படங்கள வந்து தூக்கி கொண்டாடுவதாகவும், அதேபோல இந்த சமூகத்துக்கு ஆகாத குப்பைகளை ரோஸ்ட் செய்வதாகவும் முடிவெடுத்திருக்கிறோம். அந்த அடிப்படையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படம் என்னன்னா நந்தன். நந்தன் திரைப்படம் உள்ளபடியே பார்த்தா அப்படிங்கிற சொல்றாங்கல்ல. யாரோ உங்கள்ட்ட யாரோ கேட்டாங்கன்னா, அவங்கள நேரா டைரக்டர் கையில குடுத்துருங்க. அவரு அவங்க கைய பிடிச்சுட்டு, அவரு ஒரு ஊருக்கு கூட்டி போய், இன்னும் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுட்டு தான் படத்தையே ஆரம்பிக்கிறாங்க. அதே மாரி படம் முடிஞ்ச உடனே இந்த மாரி என்னென்ன யார் யாருக்கெல்லாம் நடந்திருக்குன்னு கடைசியில ஒரு டாக்குமெண்ட்ரியாவே பின்னாடி ஒரு 5 நிமிஷத்துக்கு எடுத்து காட்டியிருக்காரு. படம் சொன்னா சசிகுமார் இதுவரை அவர் திரையில தோன்றின விதம் இருக்குல்ல. ஒரு கெத்தா, அருவாள புடிச்சுட்டு, நண்பனுக்காக உயிர குடுக்குறது, இப்படித்தான் சசிகுமார வழக்கமா பார்த்துருப்போம். இந்த படத்துல டோட்டலி ஒரு தலித் ஒரு குடும்பஸ்தனா அத வாழ்ந்து காட்டியிருக்கிறார். குறிப்பாக ஒரு கேரக்டர் ரோல்ன்னு சொல்லுவோம் இல்லையா? கேரக்டர் ரோல்ன்னு சொல்லி. உள்ளதை உள்ளபடி காட்டக்கூடிய அந்த உடல் மொழியும் சரி, அந்த பழைய சசிகுமார மறக்கடிக்கிற அளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் செஞ்சிருக்காரு. உண்மையிலேயே சொல்றேன். இந்த கால மாற்றம் சொல்லுவோம்ல, சினிமா துறையில் ஒரு கால மாற்றம் ஏற்பட்டு விட்டதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அது வந்து சசிகுமார் வந்து இப்படி ஒரு கேரக்டர் நடிக்கிறாரு பார்த்தீங்களா? இதுவே ஒரு பெரிய கால மாற்றம் தான். குறிப்பாக சமீபத்தில வந்த கொட்டுக்காளி, வாழை, அதன் தொடர்ச்சியாக நந்தன் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு படத்தில அற்புதமான காட்சிகள் இருக்கிறது. குறிப்பாக இந்த சொல்றோம்ல பிரசிடென்ட் தேர்தல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, அப்பத்தான் வந்து அதாவது நீங்க நகரங்களோட கவுன்சிலர் தேர்தல் இந்த மாரி விஷயங்களோட மேயர் தேர்தல்ல கூட பல பாலிடிக்ஸ் இருக்கும். சாதியே உங்களுக்கு வெளிய தெரியாது. ஆனா கிராமங்கள்ல இன்றைக்கும் பார்த்தீங்கன்னாக்க, அந்த ஒடுக்கப்பட்ட சமூகம் எப்படி ஓட்டுக்களாக பார்க்கப்படுகிறார்கள்? எப்படி அவர்கள் படகாய பயன்படுத்தப்படுகிறார்கள்? குறிப்பாக ஜாதி இந்துக்கள், ஆதிக்க ஜாதிகள் அவர்களை எப்படி சுரண்டுகிறார்கள்? ஒரு பிரசிடென்ட்டா கூட ஆக விடாமல் எப்படி தடுக்கிறார்கள் என்பது இந்த 21ஆம் நூற்றாண்டில் நடக்கிறது என்பதற்கு ரத்தம் சதயமாக மிக தெளிவாக படமாக்கிறார் இயக்குனர் சரவணன் அவர்கள். முதல்ல சரவணனுக்கு நமது வாழ்த்து. குறிப்பா இந்த படத்தோட கதை என்னன்னா, சசிகுமார் வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த ஊரு, அந்த இடத்துல வந்து பிரசிடென்ட் எலெக்ஷன் ரிசர்வ் பஞ்சாயத்த மாத்திர்றாங்க. அதனால அந்த ஊர்ல இருந்து ஒரு தலித் வேட்பாளர தான் பிரசிடென்ட் ஆக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துல பாலாஜி சக்திவேல், அதாவது கோப்புலிங்கம்ன்ற கேரக்டர் வந்து பிரசிடென்ட் ஆக்கிர்றாங்க. எதுனா ஒரு பகடைக்காயா பயன்படுத்துறதுக்காக தெரிவு பண்றாங்க. உள்ளபடியே அவர பஞ்சாயத்துல ஆக்குன ஒரு நோக்கம் கிடையாது. பகடைக்காய் அதாவது பொம்மையாக. உதாரணத்துக்கு சரியா உங்களுக்கு புரியுற மாரி சொல்லணும்னாக்க, எப்படி வந்து ஜெயலலிதா காலத்துல வந்து ஜெயலலிதா ஜெயிலுக்கு போனோனே ஓபிஎஸ் அந்த பதவிய அலங்கரிச்சாரு பார்த்தீங்களா? அது மாதிரி டம்மி பீஸ்ன்னு சொல்லுவோம்ல. டம்மி பிரசிடென்ட் ஆக்கி நினைச்சத சாதிக்கிறதுக்காக பண்றாங்க. ஆனா அது நடக்கல. படத்திலேயே அந்த டயலாக் வச்சிருக்காங்க. "நீங்க தேர்வு பண்றதுல அம்மாவே மிஞ்சிட்டீங்கய்யா" அப்படின்ற மாரி டயலாக்லாம் வச்சு நெறைய ஆமா. ஒரு நடைமுறை அரசியல்ல இன்னும் இந்த மாரி நடந்துகிட்டு இருக்குன்னு, இப்போ உள்ள அரசியல் காலத்துல இருந்து இப்ப எடுக்கப்பட்ட படம் தான் நந்தன். கண்டிப்பா அதுல ஒரு சில டயலாக் வருது. அந்த டயலாக்ல வந்து உண்மையிலேயே நம்ம உருக்குலைக்க செய்யுது. எல்லா கதையும் விரிவா சொல்ல முடியாது. ஏன்னா அது ஸ்பாயிலர் ஆயிரும்னு நினைக்கிறேன். குறிப்பா நச்சுன்னு சில டயலாக் அதாவது அந்த ஒரு தலித் இளைஞன் அரசியல் விழிப்புணர்வுட்ட தலித் இளைஞன் வந்து அந்த பஞ்சாயத்து போர்டுல யார தேர்வு பண்ணணும்னு சொல்லி ஒரு காரசாரமா ஒரு போட்டி போயிட்டு இருக்கும். ஒரு கோயில்ல வச்சு நடக்கும். எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா, இந்த டயலாக் இந்த தீர்மானிக்கிற பூரா கோயிலா தான் இருக்கும். கோயில்கள் கொடியுடன் கூடாரம் ஆகிவிடக்கூடாது. அந்த பராசக்தி வசனம் தான் ஞாபகத்துக்கு வருது. ஆனா இன்றைக்கும் கோயில் என்பது கொடிகளின் கூடாரமா தான் இருப்பதற்கான ஒரு ரத்தம் சதயமான அந்த காட்சி. அந்த காட்சியில பேசும்போது ஒரு தலித் அரசு விழிப்புணர்வோட ஒரு தலித் இளைஞன் வந்து கேட்பான். எங்க பேர் எழுதி போடுங்க. நாங்க பிரச்சனை நிக்கக்கூடாதான்னு கேட்பேன். உடனே அந்த இடத்துல வந்து அந்த அந்த முன்னாள் பிரசிடென்ட் கோப்புலிங்க வந்து சமாளிப்பார். சமாளிச்சுட்டு, "போப்பா அடுத்த தடவ பார்த்துக்கலாம்ப்பான்னு" சமாளிச்சு அனுப்புவாரு. கொஞ்சம் தூரம் நகர்ந்து அவன் ஓகே பரவாயில்லன்னு சொல்லி அவன் சகிச்சுட்டு நடந்து போகும்போது, பக்கத்துல இருக்கிறது கேட்பான். என்ன அவன் பேசுறான் ஓரத்துல வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. பேயா இருந்தா அடிச்சிரலாம், என்ன பண்ணலாம் அப்படின்ற மாரி கேட்டுருவாரு. அந்த இடத்துல டைட்டில் கார்டே ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல முடிவாயிடுது, இது வந்து இந்த இதுக்கான படம். இதுல தான் நீங்க டிராவல் பண்ண போறீங்கன்ற ஒரு மாதிரியான கதைக்களத்துல ஒரு மைண்ட் செட் கிரியேட் பண்ணி விட்றாங்க. அப்ப துவக்கத்திலேயே பார்த்தீங்கன்னாக்க, பேயா இருந்தா விரட்டிடலாம், பிய்யா இருந்தா என்ன செய்யணும்னா, அப்ப அந்த அருவருப்பான பார்வை இருக்கு பாருங்க. சக மனிதன், ரத்தம் சதயமா இருக்க சக மனிதன், ஒரே ஊர்ல வாழக்கூடிய தலித்துகள பார்க்கக்கூடிய பார்வை இருக்கு இல்லையா? அது எவ்வளவு மோசமானதுங்கிறத இந்த படம் துவக்கத்திலேயே காட்ட ஆரம்பிச்சிருது. இதுல போற போக்குலயே சீமானி ஒரு சொருவு சொல்லியிருக்காரு டைரக்டரு. அது நெனச்சு செஞ்சாரா, நெனச்சு செய்யலையான்னு தெரியல. பையன் வந்து குறிப்பா சசிகுமார் வந்து அவருடைய குலதெய்வத்திட்ட வேண்டுவாரு. இந்த மாரி எல்லாமே நான் நினைச்சது மாரி நடக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு இருக்கும்போது, பையன் முப்பாட்டன்டான்னு சொல்லும்போது, என்னப்பா நீ ஜீமா மாரி பேச ஆரம்பிச்சுட்ட அப்படின்னு சொல்லுவாய்ங்க. இது போற போக்குல ஒரு கலவுக்கலா இருந்தா கூட, காலத்துக்கு தேவை. அதாவது பசங்க
இன்னைக்கு உள்ள அரசியல் எந்த மாதிரி திசை மாறி போய்கிட்டு இருக்கான உதாரணமா தான் அதை நாங்க சசிகுமார் கேரக்டர் வந்து எந்த அளவுக்கு ஒரு கீழே ஒரு முட்டாள் மாதிரி இருக்காரு அப்படின்ற மாதிரி காட்டுற இடத்துல அது சாமி கும்பிட்றது வந்து தக்காக தன் மனைவிக்காக தன் குடும்பத்துக்காக எதுவுமே வேண்டாம தான் ஐயா நல்லா இருக்கணும் இதில் வந்து ஜெயிச்சிடணும் அப்படின்றதுக்காக கோயிலை வேண்டிக்கிட்டு இருப்பாரு. அதுவே ஒரு மூட நம்பிக்கை, அது ஒரு பழமை இதுதான். அந்த பழமை விதத்தில் என்ன இப்போ சீமான மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்ன அந்த சின்ன பையன், அந்த சின்ன பையனுக்கு தெரிஞ்சது வந்து அந்த சீமான் சொல்றான்ற அதை சொல்ல வச்சது வந்து ரொம்ப இயக்குனருக்கு பெரிய வாழ்த்துக்கள் அது. நிச்சயமா நிச்சயமா. ஆனா இன்னைக்கு குடிதேசிய அதாவது ஜாதியவே குடிதேசிய கோமாளிகள் வேற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. அதுக்கு சரியான ஆப்பை சொல்லியிருக்கா. என்ன ஆச்சரியம்னா அந்த திரைப்பட ட்ரெய்லர் விழாவுக்கு வந்து சீமானை கூட்டு பேச வச்சுக்கிறதே ஆகச்சிறந்த முறைன்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த பாப்பாவட்டி கிரிப்பட்டிய அது அதாவது அந்த மாவட்ட செயலாளர் என்ன ஒன்று ஃபோன் பண்ணியோ உங்க ஏரியா தலித் தொகுதியா மாறிடுச்சியா தலித் பஞ்சாயத்தா மாறிடுச்சான்னு சொன்னோடனே அதை எப்படி நான் விடுவேன்? விடவே முடியாது. பாப்பாவட்டி கிரிப்பட்டி பார்த்தீங்கல்ல யோ அதெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடியா இப்பெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப காலங்காலமாக எந்த காலத்திலும் நம்ம வந்து ஜாதியால் வந்து ஒடுக்கி நம்மளுடைய இருத்தலை அந்த ஜாதி ஆதிக்கத்தை தக்க வைத்துக் கொள்ளலாம்ங்கிற அந்த மனோபாவம் இருக்குல்ல, கோப்புலிங்கமாக உண்மையிலே சொல்றேன் பாலாஜி சக்திவேல் மிக அருமையா நடிச்சிருக்காருங்க. உண்மையிலே பாலாஜி சக்திவேல் வந்து எந்த இடத்துலயுமே தெரியவே இல்லை. அந்த கோப்புலிங்கமா ஒரு அந்த ஒரு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஒரு பாட்டு ஒன்று வரும். அந்த பாட்டில் அந்த எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்குறப்போ உள்ள வந்து டான்ஸ் ஆடுறதுல இருந்து கிளைமேக்ஸ் முடியிற வரையும், அதாவது இன்ட்ரோல் வரையும் ஒரு இதா இருப்பாரு. அதுக்கு அடுத்து ஒரு எக்ஸ்ட்ரீமா மாறிருவாரு. அது இன்ட்ரோலுக்கு முன்னாடி பேர் வந்து பத்திரிக்கையில 4வது இடத்துல இருக்குன்றதுக்காக சொந்தக்காரவங்கள எந்த அளவுக்கு கேவலமாப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு கேவலமாப்படுத்தணுன்றதுக்காக அவரை சசிகுமார் யூஸ் பண்றதா இருக்கட்டும். அது வந்து தான் சொல் பேச்சு கேட்கல சசிகுமார் வந்து அவனை வந்து எந்த அளவுக்கு வன்முறையை இறங்கி அவர் மேல ரொம்ப கோவப்படுற அளவுக்கு ஒரு மாதிரி கொண்டு போகணும். பாலாஜி சக்திவேலை தவிர வேற யார் பண்ணியிருந்தாலும் அந்த ஒரு கேரக்டர் நல்லா இருந்திருப்பான்றது தெரியல. இன்னொரு விஷயம் உச்சமான காட்சி என்னன்னா அதாவது பிரசிடண்ட் ஆயிடுவான். பிரசிடண்ட் டம்மி பீஸா இருந்தாலும் பிரசிடண்ட்ங்கிற மனநலம் இருக்கு இல்லையா, அதை அவன் மனைவி புலாங்கேதம் படுவது உண்மையில இவனுக்கு உள்ளபடியே ஒரு அதிகார ருசின்னு சொல்றோம் இல்லையா, அந்த அதிகார ருசியை ருசித்தவுடன் ஒருவருடைய மனோபாவம், ஒருவருடைய உடல் மொழி, ஒருவருடைய தெளிவு எப்படிலாம் ஆகுறதுங்கிறது சசிகுமாரோட உடல் மொழி. அவர் வேட்டி சட்டை போட்டோன்னே அவருக்கு அது ஒரு பெரிய ஆனந்தமா தெரியும். இதுல இன்னொரு சீன், முக்கியமான சீன் என்னன்னா அந்த அவருடைய சம்பந்தப்பட்ட அதாவது சசிகுமாரோட உறவினர் ஒரு பாட்டி வந்து சாக கிடப்பாங்க. அப்போ வந்து பாட்டி அவ சாகிறதுக்கு நல்லா இருக்கியா பாட்டி கேட்கறதுக்கு போவாரு. அப்போ அவர் வேதனையில் சொல்லுவா, ஒரு டயலாக் சொல்லுவா அந்த பாட்டி, எனக்கு என்னப்பா நீ பிரசிடண்ட் ஆயிட்ட, நாளைக்கு நீ கொடி வேற ஏற்ற போற, நான் செத்தா கூட நாளைக்கு நான் மேலே போய் புருஷன்ட்டு சொல்லுவேன், ஐயா யோ மாதிரி இல்லையா அப்போ எல்லாமே மாறிச்சுன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவா பாருங்களேன். அந்த டயலாக் இருக்கு பார்த்தீங்களா, அதுதாங்க மார்க்சியம். அங்கதாங்க சமூக நீதி நிற்கிது. அந்த ஒத்த வார்த்தையில இயக்குனர் ஒட்டு மொத்தத்தையும் போட்டு உடைத்து விடுறார். எது சமூக நீதி, எது வந்து வர்க்க போராட்டம், இப்படி எல்லா விஷயத்தையும் ஒரு அரசியல் பார்வையோட ஒரு மாற்றம் என்பது எவ்வளவு முக்கியங்கிறத அந்த ஒரு ஒரு வசனத்துல ரொம்ப சூட்சமா வைத்திருக்கிறார் இயக்குனர். சமுத்திரகன் வந்து ஒரு அரசு அதிகாரியா வர்றாரு. அதுல ஒரு நல்ல ஒரு ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. அது கீழே பார்த்தீங்கன்னாக்கா மருது பாண்டி அந்த போர்டு வச்சிருப்பாங்க. அப்ப சமுத்திரகனி கேரக்டருங்கிறது ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகமாக காட்டியிருப்பாங்க. ஆனா அவர் வந்து முழுக்க முழுக்க சசிகுமார் தலித்துங்கிற சசிகுமாருக்கு வந்து அதாவது கூழ்பானங்கிற தலித்தோட கேரக்டருக்கு ரொம்ப ஆகர்ஷமா இருப்பார். இதைத்தான் ஒரு சமூகம் விரும்புது. இதைத்தான் இங்க வந்து பெரியார் விரும்பினார். இதைத்தான் வந்து அம்பேத்கர் விரும்பினார். இதைத்தான் வர்க்க ரீதியா மார்க்ஸ் விரும்பினார் கூட சொல்லலாம். இப்படி நான் சொல்லக்கூடியது எல்லாமே அரசியலாக இருக்கும். நான் அத்தனை அரசியலும் களத்துல யதார்த்தத்துல எவ்வளவு மோசமா இருக்குது நிலவரம். இன்னைக்கு 2024 21ஆம் நூற்றாண்டிலும் எப்படியெல்லாம் தலித்துகள் இன்று ஒடுக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறத எந்த ஒரு சமரசமும் இன்றி, குறிப்பாக நான் கிருஷ்ணனுக்கு பாராட்ட வேண்டிய விஷயம் என்னன்னாக்க, ரஞ்சித்தோ இது வந்து மார்க்சிஸ்ட் எடுத்த ஒரு பெரிய விஷயம் கிடையாதுங்க. இதை வந்து ஒரு நான் தலித், குறிப்பாக ஒரு பிற்படுத்த வகுப்பை சார்ந்த கிருஷ்ணன், சசிகுமார் போன்றவர்கள் இந்த படத்தை எடுத்தாங்க பார்த்தீங்களா, இதுதாங்க உண்மையான சமூக நீதி வெற்றி. இந்த படம் சமூக நீதி படம். நந்தனுங்கிறது உண்மையிலே சொல்றேன் பாராட்ட வேண்டிய படம். பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்கள் எல்லாம் பார்த்து புரிந்து கொள்ள வேண்டிய படம். அப்படி புரியும் போதுதான் நமக்கு பொது எதிரி யார் என்பதை தெள்ள தெளிவாக காட்டக்கூடிய படமாக இருக்கிறது. அவசியம் சென்று படத்தை பாருங்கள். இப்படியான படத்தை கொண்டாடுவதால் சமூக மாற்றம் என்பது எளிதாக நடக்கும். என்பது நமது பார்வை. இப்போ உள்ள இந்த 2024 சூழல் காலகட்டத்துக்கு இந்த படம் வந்து ரொம்ப முக்கியமான தேவை. இந்த அளவுக்கு சமூக மாற்றம் வந்து ஏன் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்றதுக்காக ஒரு சின்ன ஒரு சீன் சமுத்திரக்கனி சார் வந்து சசிகுமார் வந்து உட்கார சொல்லுவாங்க. நீங்களும் உட்காருங்க, உட்காந்து பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி உட்காந்து பேசும்போது அவர் உட்கார்ற நேரத்தில் பின்னாடி வந்து ஒரு ஃபோட்டோ இருக்கும். ஸ்டாலின் சார் ஃபோட்டோ இருக்கும். அதெல்லாம் இது வந்து இந்த ஒரு சம உரிமை இந்த இதெல்லாம் வந்து
எப்படி நடந்துச்சு? இதுக்கெல்லாம் பின்னாடி யார் இருக்கான்ற ஒரு சீனா அது ஒரு ஒரு ஃப்ரேம் தான் காட்டியிருப்பாங்க அது. அது அது வந்து அவ்வளோ அழகா காட்டியிருப்பாங்க. அது வந்து இவரு பாலாஜி சக்திவேல் பார்த்துட்டு அந்த அளவுக்கு மொறச்சுட்டு போவாரு. அது அந்த ஒரு சீன் சூப்பரா இருந்துச்சு. அது கிளைமாக்ஸ் என்னன்னா, முக்கியமா சொல்லணும்னா, இந்த படத்துல வந்து அந்த தலித் வந்து ஜெயித்து விடுவதாக ஏதோ ஒரு அரசியல் பண்ணி, குறிப்பாக அவரே வந்து ஜெயிச்சிற மாரியான ஒரு சீன் கிடைக்கும். கீழ வர டயலாக் முக்கியமானது. "சினிமாவில் நாங்கள் ஜெயிக்க வைத்து விட்டோம். ஆனால் நிஜத்தில்" அப்படிங்கிற கேள்விக்குறி போட்டுருக்கிறது நம்மளை எல்லாம் உண்மையிலேயே ஒரு அதாவது கலங்கடித்து விடுகிறது. போனது மட்டும் இல்ல. கிட்டத்தட்ட ஒரு 3, 4 பஞ்சாயத்து யூனியன்கள்ல அந்த அ கரண்டா இருக்கிற அந்த பஞ்சாயத்து பிரசிடென்ட் இருக்காங்க இல்லையா? அவங்கலாம் என்ன நிலையாக இருக்கிறார்கள்? அவர்கள் வெறும் பொம்மையாகத்தான் இருக்கிறார்கள் என்பதற்கு கடைசியில அந்த காட்சியும் சேர்த்து போட்டுறாங்க. அப்ப இந்த அரசு குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டிலேயே இந்தியாவுக்கே ஒரு ரோல் மாடல் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலேயே இதான் நிலை என்றால், வட இந்தியாவுல யோசிச்சு பாருங்க எவ்வளோ மோசமா இருக்கும்னு. ஆக அதையும் காட்சிப்படுத்தியிருப்பது இது இங்க ஆளும் அரசாக இருக்கட்டும், அ நம்மை பார்த்து கேள்வி கேட்பதா இருக்கிறது. நிச்சயமாக அந்த இந்த இந்த திரைப்படம் வந்த பிறகாவது நிஜத்தில் ஒரு மாற்றம் அடைய வேண்டும் என்பதற்கான இந்த படத்தையும் சரியாக சொல்ல வேண்டுமானால் ஒரு திரைக்கழகமாகத்தான் பார்க்கிறோம். இந்த திரைக்கழகம் அரசியல் களத்திலும் ஒரு கழகத்தை ஏற்படுத்தும் என்று நம்புகிறோம். அந்த அடிப்படையில் நந்தன் ஒரு திரைக்கழகக்காரனாக இயக்குனர் அ சரவணன் வந்து மிளிர்கிறார். குறிப்பாக நடிகர் அ சசிகுமார் வந்து அவரும் ஒரு திரைக்கழகக்காரராக மாறியிருக்கிறார் என்பதுதான் நமது கருத்து. மாமன்னன்ல ஒரு சின்ன இதா தான் சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு தலித் எம்எல்ஏ வந்து அவர வந்து எந்த அளவுக்கு நடத்துறாங்க அப்படின்ற ஒரு வந்து ஒரு சின்ன ஒரு போர்ஷனா அந்த ஒரு ரொம்ப உள்ளே இறங்கி சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதோட ரொம்ப ஆழமா அதுக்கூட எம்எல்ஏன்ற ஒரு ஸ்தானத்துல அப்படி போயிரும். இது வந்து பிரசிடென்ட்றது வந்து அவங்க சொல்லு பேச்சு கேட்காம இவங்க நடந்தாங்கன்னா, எந்த அளவுக்கு வன்முறை கிராமத்துல இறங்குவாங்க. நடக்குதுல்ல. கிராமத்துல நடக்கிறது ரொம்பயும் ஆழமா வந்து சொல்லியிருக்கு. இந்த மாரி ஒரு ஸ்டெப்பு ஒரு படம் எடுத்தது வந்து ரொம்ப ஒரு பாராட்டக்குரியது. இறுதியாக வந்து படம்ங்கிறது பார்க்க வேண்டிய படம். பார்த்தது மட்டும் இல்லாம நமக்குள்ள ஒரு உள்ள மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டிய படம். அந்த அடிப்படையில் நந்தனை பாராட்டுகிறோம்.